கம்யூனிசம் அழிந்துவிடும் என்று கொக்கரிக்கிற கார்ப்பரேட் கைகூலி ஊடகங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வோம், வசித்த மனிதன் இருக்கும் வரை, கனவு காணும் இதயம் இருக்கும் வரை, வாழ்க்கை பற்றிய ஆசை இருக்கும் வரை, அடுத்த மனிதன் பற்றிய அக்கறை இருக்கும் வரை செங்கொடியை தவிர வேறு எதற்கும் வேலை இல்லை. நாங்கள் வெல்லுவோம், நாங்கள் வெல்லுவோம். வணக்கம் தோழர்களே. உலகில் எத்தனையோ புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. சில புத்தகங்களை படித்தால் அறிவு வளரும், சிலவற்றை படித்தால் பொழுது போகும். ஆனால் ஒரு சில புத்தகங்கள் மட்டும்தான் உலகத்தையே மாற்றி காட்டும். அப்படி உலக வரலாற்றையே இரண்டாக பிளந்த ஒரு புஸ்தகம் தான் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை. 1848 லண்டனில் இருந்த ஒரு சிறிய அச்சகத்தில ஜெர்மன் மொழியில வெறும் 23 பக்கங்களில் ஒரு சிறு பிரசுரம் வெளியானது. அதை எழுதியவர்கள் 2 இளைஞர்கள். ஒருவர் 30 வயது கார்ல் மார்க்ஸ், இன்னொருவர் 28 வயது ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் என்றவரை. பைபிளுக்கு அடுத்தபடியாக உலகத்தில் அதிக மக்களால் வாசிக்கப்பட்ட நூல் இதுதான். கம்யூனிசம் என்றால் என்ன, வர்க்க போராட்டம் என்றால் என்ன, ஏன் கம்யூனிஸ்டுகள் புரட்சி பற்றி பேசுகிறார்கள், இதையெல்லாம் பாமர மக்களுக்கும் புரியும் வகையில விளக்குவதுதான் இந்த தொடரின் நோக்கம். இது முதல் பாகம். இந்த நூல் ஒரு அமானுஷ்யமான வரியோடு தொடங்குகிறது. ஓர் அச்சம் ஐரோப்பாவை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் கம்யூனிசம் என்கிற அச்சம். அந்த காலத்துல ஐரோப்பாவை ஆண்ட போப் ஆண்டவர் ரஷ்யாவின் ஜார் மன்னர், ஆஸ்திரியாவின் மெட்டர்னிக்கன் என அத்தனை அதிகார வர்க்கமும் இந்த கம்யூனிசம் என்ற வார்த்தையை கேட்டு நடுங்கினார்கள், பயந்தார்கள். ஏனென்றால் அதுவரை இருந்த அத்தனை தத்துவங்களும் உலகத்தை விளக்க மட்டுமே முயன்றன. ஆனால் கம்யூனிசம் மட்டும்தான் உலகத்தை மாற்ற முயன்றது. கம்யூனிஸ்டுகள் தங்கள் கொள்கைகளை ஒளிவு மறைவின்றி அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று மார்க்ஸ் முடிவு செய்தார். அதன் விளைவுதான் இந்த அறிக்கை. கம்யூனிசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலிலே நாம வரலாற்றை எப்படி பார்க்கிறோம் என்பதை மாற்றிக்கொள்ள வேண்டும். பொதுவாக வரலாறு என்றால் என்ன சொல்லுவோம்? அசோகர் மரம் நட்டார், அக்பர் போர் தொடுத்தார் அப்படின்று மன்னர்களினுடைய கதையை படிப்போம். அல்லது எல்லாம் கடவுள் சித்தம் என்று நினைப்போம். ஆனால் மார்க்ஸ் இதையெல்லாம் இந்த குப்பையில போடுகிறார். அவர் ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை சொல்கிறார். இதுவரை நிலவி வந்துள்ள சமுதாயத்தினுடைய வரலாறு அனைத்தும் வர்க்க போராட்டங்களின் வரலாறே ஆகும். இதன் அர்த்தம் என்ன தெரியுமா? மனித சமூகம் என்பது அமைதியான ஒரு பூங்கா அல்ல, அது ஒரு போர்க்களம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் சமூகம் 2 பெரும் பிரிவுகளாக, எதிரெதிர் துருவங்களாக பிரிந்து நிற்கிறது. ஒன்று ஒடுக்குபவர்கள், அதாவது சொத்து வைத்திருப்பவர்கள், அதிகாரம் செய்பவர்கள். மற்றொன்று ஒடுக்கப்படுபவர்கள், அதாவது உழைப்பவர்கள், அடிமைகள். இவர்களுக்குள்ள நடக்கவை சண்டைதான் வரலாற்றை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறது. மார்க்ஸ் வரலாற்றை 4 முக்கிய கட்டங்களாக பிரிக்கிறார். முதல் கட்டம் ஆண்டான் அடிமை சமூகம். பண்டைய கிரேக்கம் மற்றும் ரோமானிய காலத்துல மனிதர்களே சொத்துக்களாக, அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். எஜமானன் வேலை வாங்குவான், அடிமை வேலை செய்வான். இதுதான் முதல் வர்க்க பிரிவு. 2வது நிலப்பிரபுத்துவ சமூகம். இது நடுக்காலம். இங்கே ராஜாக்களும் ஜமீன்தார்களும் நிலத்தை வைத்திருந்தார்கள். விவசாயிகள் பண்ணை அடிமைகளாக அந்த நிலத்தில் உழைத்தார்கள். விளைச்சலில் பெரும் பகுதியை வரியாக கொடுக்க வேண்டும். 3வது முதலாளித்துவ சமூகம். இப்போது நம்ம வாழும் காலம் இதுதான். இங்கே பண்ணையார்கள் இல்லை, ஆனால் புதிய எஜமானர்கள் வந்து விட்டார்கள். அவங்கள் தான் முதலாளிகள். அவர்கள் கிட்ட நிலம், ஆலைகள், மூலதனம் இருக்கு. எதுவுமே இல்லாதவர்கள் பாட்டாளிகள். இவங்க தங்கள் உழைப்பை விட்டால் தான் பிழைக்க முடியும். மார்க்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். பழைய காலத்தில் இருந்த சுரண்டல் வெளிப்படையாக இருந்தது. ஆனால் முதலாளித்துவத்துல சுரண்டல் மறைமுகமாக இருக்கிறது. சுதந்திரம் என்ற பெயரில தொழிலாளி சுரண்டப்படுகிறார். ஒவ்வொரு முறையும் ஒடுக்கப்பட்டவர்கள் போராடி பழைய சமூகத்தை அழித்து புதிய சமூகத்தை படைக்கிறார்கள். பண்ணையடிமைகள் போராடித்தான் நிலப்பிரபுத்துவத்தை அழித்து முதலாளித்துவம் உருவானது. அதே போல இப்போது பாட்டாளிகள் போராடி முதலாளித்துவத்தை அழித்து கம்யூனிசத்தை உருவாக்குவார்கள். இதுதான் வரலாற்றின் விதி. தோழர்களே, மார்க்ஸ் நமக்கு சொல்ற முதல் பாடம் இதுதான். உங்கள் கஷ்டத்திற்கு காரணம் தலைவிதியோ கடவுளோ அல்ல, அது இந்த சமூக அமைப்பு முறை. வர்க்க போராட்டம் தான் மாற்றத்திற்கான சாவி. சரி,
இந்த முதலாளித்துவ வர்க்கம் வானத்திலிருந்து குதிச்சதா? அது எப்படி உருவானது? அது உலகத்திற்கு செய்த நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன? மார்க்ஸ் ஏன் முதலாளித்துவத்தை ஒரு பக்கம் பாராட்டவும் செய்கிறாரு? அதை நாம இரண்டாம் பாகத்துல விரிவாக பார்ப்போம். നിനക്കു ഞങ്ങൾ പേരിടുന്ന താണു മാർസിസം